கார் வாங்கிருக்கோம் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு. அது போக 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கேன். எதுக்கு வாங்கினீங்க? அது என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்கி காருக்கு ஃபர்ஸ்ட் டியூக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. ஓ, அதாவது ஓப்பனிங்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய காசே லோனு. ஆமா லோன். அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ. மாசம் மாசம் இஎம்ஐ. 1% கூட அந்த கார் அமௌண்ட் இல்ல. ஆமா சார். இதுக்கு எவ்வளவு மாசம் இஎம்ஐ? காருக்கு மாசம் 17,000 ரூபாய் கட்டுறோம் சார். 2 மொபைல் சார். எனக்கு ஒரு மொபைல், மிஸ்ஸஸ்க்கு ஒரு மொபைல். ஒரே டைம்லயா? ஒரே டைம்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்போம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை மொபைல் மாத்திக்கிட்டே இருப்பீங்க இஎம்ஐ? ஆமா. ரெண்டு பேருமே அந்த லோன் முடிய மாத்திக்கிட்டே இருப்போம். இந்த பழைய போன் என்ன பண்ணுவீங்க? பழைய போன் அப்படியே அங்க கடையிலேயே கொடுத்துட்டு அந்த வர்றத ஃபர்ஸ்ட் லோன். கடைசியாக நீங்க வாங்கின போன் எவ்வளவு? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய்க்கு வாங்கின போன 6 மாசம் கழிச்சு திரும்ப கொடுத்துட்டீங்க. எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க? 6,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க சார். வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12,000 ரூபாய் வாங்குறேன் சார். மிஸ்ஸஸ் 40,000 ரூபாய் வாங்குறாங்க சார். இல்ல அப்படி பார்த்தாலுமே இஎம்ஐ தான் எகுருது. ஆமா சார். சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாழ்ந்துட்டு போயிருவோம். அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். அவங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்ப அதை அவங்க அனுபவிக்காமலே இறந்து போயிட்டாங்க. நம்ம அனுபவிக்கணும். உங்க அம்மா அப்பா அனுபவிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சதுனால நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அது என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அதை நாங்க நல்லா படிக்க வச்சிருவோம் சார். அவங்க படிச்சு முன்னேறி அவங்களா எல்லாமே சேர்த்துக்கணும். உங்க அப்பா அம்மா சொத்து சேர்க்காம போயிருந்தா உங்களுக்கு? யார் சாமி இவரு இவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கிறாரு இருக்கிறாரு? அவங்க பட்டதுனாலதான் நான் இப்படி குழந்தை கஷ்டப்படக்கூடாது. 2 பேரும் கஷ்டப்படுறான். ஒண்ணு உங்க அம்மா அப்பா, அடுத்து உங்க குழந்தை. நடுவுல நீங்க மட்டும் நல்லா தெளிவா இருந்திருக்கீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.